எங்கெல்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணாரோ மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிற வியாதி சுகமானது. மனிதர்களுடைய சரீரங்களை அழித்து கொண்டிருந்த வியாதி சுகமானது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். வியாதிகள் மறைவதாக. உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயவங்களை அழிக்கிற வியாதிக்கு அதிகாரம் இல்லை. காரணம், சுவிசேஷத்தினால ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகுது. as you listen to the gospel, நீங்க gospel preaching கேட்க கேட்க, சுவிசேஷத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அழியாமை வெளியரங்கமாக வேண்டும். அழித்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் நிற்க வேண்டும். தேவன் ஒரு மெய்யான விடுதலையை அழிவிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், இயேசு மரணத்தை பரிகரித்திருக்கிறார். மரணத்தை பரிகரித்து உயிரோடு எழுந்தவர் சுவிசேஷத்தினால ஜீவனையும். சுவிசேஷம் உங்களுக்கு ஏதோ தாளாட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். நிறைய நேரத்தில் பாருங்கள், அவர் பேசுகிறது கேட்டால் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் பேசலை, உங்கள் வாழ்க்கை மாறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம். சில நேரத்தில் சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது பாருங்கள், வீட்டில் தூக்கம் வராதுங்களா சர்ச்சில் உட்காந்துட்டு தூங்கிட்டு நல்லா இருக்குது. உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக சர்ச் கிடையாது. we are here to preach the gospel. சுவிசேஷத்தை பேசுறதுனால அங்கே அழியாமை வெளிப்படுகிறது, ஜீவன் வெளிப்படுகிறது. there is life in preaching of the gospel. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் கண்டிப்பாக உயிர்ப்பிக்கும். where there is life there is growth. எங்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அந்த ஜீவன் உயிரடைகிறது, அந்த ஜீவன் வளர்ச்சியை கொடுக்கிறது. ஜீவன் உள்ளதெல்லாம் அசையும், ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும், ஜீவன் உள்ளதெல்லாம் பெருகும். ஸோ எங்கெல்லாம் சுவிசேஷம் பேசுகிறோமோ அங்கே ரெண்டு காரியம் வெளிப்படணுமா? ஒன்று லைஃப், இன்னொன்று இம்மார்டாலிட்டி. ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாகுகிறது. அப்போது நீங்கள் கேட்குற சுவிசேஷம் உங்களுக்குள்ளே அப்படியே ஜீவனை உண்டாக்குறதா இருக்கணும், அப்படியே ரிவைவ் பண்ணுறதா இருக்கணும், உங்களுக்குள்ளே என்னமோ பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் கேட்குற சுவிசேஷம் அது உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற பல சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும். இட் ஷுட் ஸ்டாப் டிகே இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அழிவை நிறுத்துகிறதா இருக்க வேண்டும் சுவிசேஷம். இல்லை பிரதர், ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், நல்லா சம்பாதிச்சோம், நல்ல சம்பளம் இருந்துச்சு, நல்லா இருந்தோம். இப்போ எங்களுடைய பொருளாதாரம்லாம் அப்படியே எப்படி செலவாகுதுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல. எங்கள் சொத்து அழிஞ்சிருச்சு, எங்கள் வருமானம் குறைஞ்சிருச்சு, கடன் அதிகமாயிருச்சு. தட் இஸ் டிகே. அது ஒரு அழிவு, பொருளாதார அழிவு. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார அழிவெல்லாம் வெளியேறுவதாக. மே யூ grow and prosper in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பொருளாதாரத்தில் வளருவீர்களாக. அந்த பகுதியில் ஜீவன் வந்துச்சுன்னா மறுபடியும் எழுப்புவீங்கன்ற. அந்த பகுதியில் ஜீவன் வரும்போது அங்கே அழியாமை வரும், அழிவு நிறுத்தப்படும். நான் ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன் பிரதர், நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், எல்லா வேலையும் நான் செய்வேன். இப்போல்லாம் அப்படி முடியல பிரதர், பலவீனமாயிருச்சு. அழிவு. அந்த அழிவு இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல. ஒரு காலத்தில் நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருந்தோம் பிரதர், மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அழிவு. சமாதானமோ சந்தோஷமோ பொருளாதாரமோ பலனோ ஜீவனோ எங்கெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதோ அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அடைந்து ஆள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன், இந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. எந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த ஏரியாலெல்லாம் பிசாசு அழிவை உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அந்த பகுதியிலெல்லாம் அவருடைய ஜீவன் நிறுத்துவதாக. சம்டைம்ஸ் பெயின் கில்லர்னு சிலதை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரைக்கு எப்படி இடம் தெரியுதுன்னு தெரியல, எங்கே நமக்கு வழி இருக்கோ அங்கே போய் வழியை நிறுத்துதில்லை. அண்ட் ஐ பிலீவ் காஸ்பல், இந்த வெளிப்பாடு போக வேண்டிய இடத்துக்கு போய் மரணத்தை நிறுத்தும், அழிவை நிறுத்தும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நிறுத்துகிற வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆகுமா. சுவிசேஷத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, சுவிசேஷத்திற்குள்ள ஒரு அழியாமை வல்லமை இருக்கு. அதை எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது வெளியரங்கமாகும். wherever you listen to the right gospel, சரியான சுவிசேஷத்தை கேட்க கேட்க it will stop some damages in your life. சுவிசேஷம் உங்க வாழ்க்கையில சில பாதிப்புகளை தடுத்து நிறுத்தும், அழிவுகளை நிறுத்தும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும். சுவிசேஷத்துல ஜீவன் இருக்கிறது, அழியாமை இருக்கிறது.